திமுக கட்சிக்காரங்களை இப்படிலாம் ரவுடிசம் பண்ணிட்டு அப்புறம் சட்ட ஒழுங்கு சரியில்லை, பாலியல் வன்கொடுமை நடக்குது அப்படின்னு ஒரு குற்றச்சாட்டு வச்சு வீடியோ போட்டா அது ஒரு தனி மனிதன் செய்யற குற்றம். அதை எப்படி அரசு பொறுப்பேற்க முடியும், முதலமைச்சர் பொறுப்பேற்க முடியும் அப்படின்னு கேக்குறீங்களே. இந்த விஷயத்துக்கு என்ன சொல்றீங்க? நேற்று காரைக்குடியில நடந்த ஒரு தனியார் தொலைக்காட்சி நடத்தின தேர்தல் விவாதத்துல திமுக கட்சியினர்னால நாம் தமிழர் கட்சியை சார்ந்த இடும்பாவனம் கார்த்திக் மற்றும் அந்த நிகழ்ச்சியோட நெறியால தாக்கப்பட்டிருக்காரு. புதுவெளியில மக்கள் முன்னாடி நடக்கிற அரசியல் விவாதத்திலே இப்படி ஒரு விமர்சனத்தை ஏத்துக்க முடியாம தாக்குதல் நடத்துறீங்க. ஒரு கட்சியினர் உங்களை பத்தி விமர்சனம் வைக்கும் போது அதற்கான பதில் எப்படி வன்முறையா ஆகும் அப்படின்னு எனக்கு ஒண்ணுமே புரியல. இப்படி எல்லாருமே வன்முறையை கையில எடுத்து கையில கிடக்கிற சேர் எல்லாத்தையுமே எல்லார் மேலயும் தூக்கி அடிச்சா எப்படி மக்கள் உங்க ஆட்சி பாதுகாப்பா இருக்கும் அப்படின்னு நினைச்சு ஓட்டு போடுவாங்கன்னு நினைக்கிறீங்க? ஜனநாயக நாட்டுல 4வது தூண்னு சொல்ல போற ஊடகத்துறை மேலேயே நீங்க இவ்வளவு தைரியமா தாக்குதல் நடத்துறீங்க. மக்கள் உங்களை பத்தி எதனா விமர்சனம் செஞ்சா அவங்க மேல தாக்குதல் நடத்த மாட்டீங்கன்னு என்ன நிச்சயம்? அதானே உங்களுக்கு தெரிஞ்சது ரெண்டே விஷயம். ஒன்னு ரவுடிசம் பண்ண தெரியும், இல்ல உங்களை யாருன்னா விமர்சனம் பண்ணிட்டா கமெண்ட் செக்ஷன்ல வந்து அசிங்கமா திட்ட தெரியும். இதை தவிர வேற என்ன தெரியும் உங்களுக்கு? இந்த வீடியோக்கும் உங்க கட்சியை சப்போர்ட் பண்ணி என்ன நீங்க பூ கூன்னு தான் கமெண்ட்ல திட்ட போறீங்க. உங்களுக்கு ஒண்ணு சொல்லிக்கிறேன், எனக்கு அசிங்கமா பேச தெரியாதுன்னு இல்ல. நானும் அசிங்கமா பேசிட்டா இந்த பொது வெளியில யாருமே கருத்து தெரிவிக்க முடியாது, நாகரிகமான கருத்தை அவங்க வைக்கவே முடியாதுன்ற ஒரே காரணத்தினால நானும் எல்லாருக்கும் மரியாதை கொடுத்து பேசிட்டு இருக்கேன். அப்புறம் இப்படிலாம் அசிங்கமா பேசிட்டா நம்மளை பத்தி விமர்சனம் வைக்க மாட்டாங்க அப்படின்ற எண்ணத்தெல்லாம் தயவு செஞ்சு தூக்கி போட்டுருங்க. இப்ப நிறைய யங்ஸ்டர்ஸ் அரசியல் பேச ஆரம்பிச்சுட்டாங்க. இவங்க அசிங்கமா பேசுறதுக்காகலாம் நாங்க அரசியல் பேசாம இருக்க முடியுமா? கடைசியா ஒண்ணு சொல்லிக்கிறேன், பொதுவெளியிலயோ சமூக ஊடகங்கள்லயோ அரசியல் விவாதத்துல யாருன்னா உங்க மேல விமர்சனம் வச்சா அதை நீங்க எதிர்க்கிற விதமா நீங்களும் விமர்சனம் தான் வைக்கணும். வன்முறையை கையாளுனீங்கன்னா மக்களும் அமைதியா இருக்க மாட்டாங்க, சட்டமும் அமைதியா இருக்காது. சரி மக்களே, நீங்க இப்ப கமெண்ட்ல சொல்லுங்க, நீங்க இந்த ஒரு விஷயத்தை எப்படி பாக்குறீங்க? தேர்தல் விவாதத்துல விவாதம் பண்ணிட்டு இருக்கும் போது அதை விமர்சனம் பண்ணும்போது விமர்சனத்துல அதை எதிர்க்காம இப்படி வன்முறையை கையாளுறது கரெக்டா தப்பா? கமெண்ட் பண்ணுங்க, பார்த்து தெரிஞ்சுக்கிறேன்.